எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மணிஸ் யூடியூப் சேனல். நான் நட்டாலியா. ஒரு கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 வழிகள் எப்படி நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். நம்பர் 1, கிரெடிட் ஸ்கோர். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ரிப்போர்ட் வந்து கிரெடிட் பியூரோ வந்து எடுத்துப்பாங்க. எதுக்குன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு லோன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லோன் எடுக்கிற மாதிரி தான். ஸோ வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிரெடிட் கார்டில் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி அதோட ரீபேமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு நல்லது. அண்ட் மறந்துடாதீங்க, 750 கீழே இருந்தால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப பேடான கிரெடிட் ஸ்கோர்னு அர்த்தம். 750க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஒரு குட் கிரெடிட் ஸ்கோர் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 2, கிரெடிட் கார்டு பெனிஃபிட்ஸ். பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அப்புறம் கூப்பான்ஸ், அப்புறம் டீல்ஸ், அதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நிறையாவே இந்த மாதிரி தருவாங்க. ஸோ எப்போவுமே ஷாப் பண்ணும்போது உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பணம் வந்து சேமிக்கலாம். நம்பர் 3, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் கிரெடிட் கார்டில் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அந்த டிரான்சாக்ஷன் நாள்லேருந்து அந்த டியூ அமௌண்ட் எப்போ ரீபேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த நாட்குள்ளே எவ்வளோ நாட்கள் இருக்கோ அதுதான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். ஸோ எப்போவுமே ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் ரீபேமெண்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் த நேம் சேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பெனிஃபிட்டை நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணாமல் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். நம்பர் 4, கிரெடிட் கார்டு இஎம்ஐ. ஸோ கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த இஎம்ஐ பெனிஃபிட் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறீங்க, இல்லை ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஹோல் லோன் அமௌண்ட் இல்லை அந்த ஹோல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நீங்கள் வந்துட்டு இஎம்ஐயில் பே பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து வெறும் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்துட்டு ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டென்யூர் பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணலாம். நம்பர் 5, ப்ரீ அப்ரூவ் லோன் அகேன்ஸ்ட் யோர் கிரெடிட் கார்டு. ஸோ பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு ஒரு லோன் கொடுப்பாங்க. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு கரெக்டான டைமில் ரீபேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் உங்கள் கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை விட அதிகமான லிமிட் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் 5 வழிகள் எப்படி நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளஸ் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கணும், இல்லை கெரியர் பில்டிங் கோர்சஸ், இல்லை பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் என் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, NAT. இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 rupees worth ஸ்காலர்ஷிப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.